அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வாட்டி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஸோ ஏன் நம்ம இந்த காணொளியில இப்போ ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் பார்க்க போறோம்னா, நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நமக்கு தெரிய வரும். போன வாட்டி என்ன மார்க் வாங்கி இவங்கலாம் போஸ்டிங் வாங்குனாங்க. அப்போ நம்ம என்ன மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதேமாரி சிவிக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய டபுள் கேண்டிடேட்ஸை தான் கூப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 350 பேர செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ எத்தனை கேண்டிடேட்ஸ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1:2 ரேஷியோல பார்த்தீங்கன்னா, அப்படியே டபுள் கேண்டிடேட்ஸ் 800 கேண்டிடேட்ஸ கூப்பிடுவாங்க. அப்போ 800 கேண்டிடேட்ஸ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, 350 கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ரேஷியோல தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைனல் லிஸ்ட். ஸோ இந்த ஃபைனல் லிஸ்ட்ல ஸ்டார்ட்டிங் டாப் மார்க் எவ்வளோ மார்க் வாங்குனாங்க? ஸோ லீஸ்ட் மார்க் எவ்வளோ மார்க் லீஸ்ட் மார்க் வாங்குனாங்க? ஸோ எந்த கேட்டகரியில் லீஸ்ட் மார்க் வாங்கினா நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதை விட நம்ம அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு படிக்கிறதுக்கு தோணும். ஸோ வாங்க நம்ம சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்டை பார்ப்போம். ஸோ இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் டாப் மார்க்கே பார்த்தீங்கன்னா 120 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 120 மார்க் ஜிடி கேண்டிடேட்ஸ். ஸோ ஜிடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போது ஜிடியில் நீங்கள் ஜிடி கேட்டகிரியில் வரணும்னா 120 மார்க்ஸ்க்கு மேலே வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஜிடி கேட்டகிரியில் வர முடியும். அப்போ ஜிடி கேட்டகிரியில் வந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனால் கூட நம்மளை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங்கு. ஸோ அப்போ பாருங்கள் இதில் ஜிடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிடி கேண்டிடேட்ஸில் ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 120. ஸோ அதுக்கப்புறம் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஜிடி கேண்டிடேட்ஸ் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 115 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ லீஸ்ட் கேண்டிடேட் 115 வரைக்கும் 115 தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாமே கேட்டகிரியில் தான் வருது. அதுக்கப்புறம் கம்யூனல் கேட்டகிரியில் வருது. ஸோ இது ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு போன வாட்டி தமிழில் பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்டிங் வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு 356 போஸ்டிங். ஸோ போன வாட்டி 356 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக லாஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 62 மார்க் கூட போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் கேட்டகிரியில் பார்க்கலாம். ஸோ 62 மார்க் கூட நீங்கள் போஸ்டிங் கிடச்சிருக்கு. 75 மார்க் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 75 மார்க் போஸ்டிங் கிடச்சிருக்கு. இந்த 62 மார்க் என்பது அந்த கேட்டகிரி. ஸோ அவங்க ஒரு கேட்டகிரியில் வர்றதுனால அவங்களுக்கு அந்த மார்க் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்தா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதை நம்ம கேட்டகிரியில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நாம் ஜென்ரல் கேட்டகிரியில் நம்ம வரணும். ஸோ ஜிடியில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். ஸோ ஜிடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மார்க் பார்த்தீங்கன்னா 113 மார்க். ஸோ 113 மார்க் ஜிடியில். அதுக்கப்புறம் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடியில் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 112 மார்க் 120 மார்க். ஸோ ஸ்டார்டிங் மார்க் பார்த்தீங்கன்னா ஜிடியில் 120 மார்க்கு. ஸோ லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 112 மார்க். ஸோ இப்போ நம்ம ஜிடியில் நம்ம வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஜிடியில் வந்தால் மட்டும்தான் நம்ம சேஃப். இல்லைன்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது தமிழில் பார்த்தோம். ஸோ வாங்க அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்ப்போம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டாப் மார்க் பார்த்தீங்கன்னா 114. ஸோ போன வாட்டி இங்கிலீஷில் டாப் மார்க்கு 114 மார்க்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம ஜிடி கேட்டகிரியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் லீஸ்ட் மார்க் ஜிடியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 103. ஸோ 103 தான் லீஸ்ட் மார்க். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்யூனல் ரேங்க் வருது. ஸோ கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்யூனல் ரேங்க் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ 78 மார்க்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 78 மார்க்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அதை நோக்கி நம்ம படிக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய நோக்கம் எதில் இருக்குன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நோக்கமாக இருக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் பார்த்தோம், தமிழ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம காமர்ஸ் பார்ப்போம். ஸோ காமர்ஸ்லாம் போன வாட்டி பல்க் வேக்கன்சி. ஸோ நிறைய பல்க் வேக்கன்சி போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 114 மார்க்.
ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா 114 மார்க் வாங்கி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் ஜிடிலேயே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மார்க் ஜிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 100 மார்க். ஸோ ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஜிடி உமனில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு லீஸ்ட் மார்க் 100 ஜிடியில் லீஸ்ட் மார்க் 100 மார்க் வாங்கி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ மார்க் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ லீஸ்ட் மார்க் மினிமம் 67. ஸோ எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸாக இருந்ததுனால 67 மார்க் வாங்கினதுனால அவங்க போஸ்டிங் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 74 மார்க்கில் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அலட்சியமாக இருக்காதீங்க. நம்ம படிக்கலையே, ஸோ இனிமேல் நம்ம படிக்க ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினச்சி அலட்சியமாக இருக்காதீங்க. ஸோ லீஸ்ட் மார்க் நம்மளுடைய லீஸ்ட் மார்க் வாங்கினா கூட நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம தான் படிக்கலையே, நம்ம எங்கே மார்க் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, அடுத்து நம்ம காமர்ஸ் பார்த்தோமா, அடுத்து மேக்ஸ் பார்ப்போம். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 117 மார்க். ஸோ 117 மார்க்லாம் போஸ்டிங் ஸ்டார்டிங் 117 மார்க் ஃபஸ்ட்டு மார்க்கே மேக்ஸில் 117 மார்க் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லீஸ்ட் மார்க்கு 108. ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 108 மார்க்கு போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் கடைசி மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ மினிமம் மார்க் எவ்வளோ மார்க் வாங்கினா போஸ்டிங் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 72க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ 72க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இதை ஏம் பண்ணக்கூடாது, நம்ம ஜென்ரல் கேட்டகிரி தான் நம்ம ஏம் பண்ணோம். ஓகே, ஸோ மேக்ஸ் பார்த்தோமா, அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 114 மார்க். ஸோ ஸ்டார்டிங் மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கே 114 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க்கு. ஸோ ஜிடியில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 104 மார்க் வாங்கி லீஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. 104 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறமா இதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிருக்காங்கன்னா மினிமம் 76க்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு பாருங்க. மினிமம் 71 76க்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் பார்ப்போம். ஸோ அதேமாரி நமக்கு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 113 மார்க். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 113 மார்க் ஸ்டார்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஸோ லீஸ்ட் மார்க் இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வாங்கினா 75க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. லீஸ்ட்டாக 75க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா காமர்ஸ் பார்த்துட்டோம், மேக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ், ஜாகிரஃபி பாருங்கள். ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மார்க்கே 89, ஃபஸ்ட்டு மார்க்கே 89 மார்க்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. 71 77க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஜாகிரஃபிக்கு 77க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நமக்கு இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்தமாரி உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக டிஆர்பி வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷனோட படிக்க ஆரம்பிச்சிங்க. நம்ம கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகிரியில் நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஸோ பாட்னி நம்ம பார்த்துருவோம். ஸோ பாட்னி பார்த்தீங்கன்னா 101 மார்க். ஸோ 101 மார்க் ஸ்டார்டிங் 101 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறமா இதில் மினிமம் எவ்வளோ மார்க் வாங்கினா பாஸ் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா 72 79க்கெலாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. 79 மார்க்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. ஸோ இதை நம்ம பார்த்துட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். சில பேர் இன்னும் படிக்காமல் இருப்பீங்க. ஸோ நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு மார்க் வாங்கினா நம்ம போஸ்டிங் கிடைக்குது. நம்மளுடைய முயற்சி, நம்ம ஃபுல் எஃபெக்ட் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கப்புறமா ஸோ அதோடைய செயல் ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேலையை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜிகே யாருக்கெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படுதோ நீங்கள் என்கிட்ட ஜிகே மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 99 தான். அதேமாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் ஜஸ்ட் 599 தான். ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும். நியூ சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். ஃபுல் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா எஜுகேஷன் சைக்காலஜி ஃப்ரீ மெட்டீரியல் டெலிகிராமில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.